ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். பாருங்க, இன்னைக்கு டீயோட என்ன சாப்பிட்றேன்னா பிளாக் டீ, வேரிக்கி டீயோட ஏதாவது சாப்பிடலன்னா டீயே குடிக்க முடியாது எனக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் முக்கியமான ஒரு விஷயம் பேசுகிறதுக்காக தான் இந்த காலையில் இந்த பதிவு உங்களுக்கு போடுறேன். நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவுக்குள்ளேயே நாங்கள் ஒருத்தவங்க 2-3 பேர் தான் வாடகை வீட்டில் இருக்கிறோம். இந்த நாய்க்குட்டிகள் இங்கே இருந்தவங்க, வாடகை இருந்தவங்க அப்படியே இந்த நாய்களை விட்டுட்டு போயிட்டாங்க. குட்டி போட்டு தெருவில் கிடந்தது, மழையிலையும் தண்ணியிலையும். ரொம்ப நிர்வாஜா மழையிலையும் தண்ணிலையும் கிடந்தது. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு பாவன்னு சொல்லி கொண்டு உள்ளே வச்சான். இது 2 தான் நாங்கள் வளர்த்த நாய்க்கிறேன். சரி, 2 தான். சரிங்க. இது அந்த ஏரியாவிலே இருந்துக்கும். நாங்கள் கூப்பிட்டு சோறு வைப்போம். அது கூட ஒரு 10 நாயை இது கூட்டிகிட்டு வரும். அந்த ஏரியா நாய் சரி, எல்லாத்துக்கும் சோறு வைப்போம். இந்த ஏரியாவில் ஒரு 4-5 நாய். இவங்க அம்மா எல்லாம் வருவாங்க, சாப்பாடு வைப்பேன். இது ஒரு பெரிய இஷ்யூன்னு நினச்சி இந்த ஏரியாவில் இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்துட்டு நாய்களுக்கு சோறு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணி விடுறது. அவங்களும் வைக்க மாட்டாங்க, அடுத்தவங்களையும் வைக்க விட மாட்டாங்க. அது ஒரு வாய் சோறு நம்ம வீட்டில் திங்கிறதுல இவங்களுக்கு என்ன கஷ்டமோ நஷ்டமோ எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன கேட்குறேன், உன்னால் செய்ய முடியலன்னா விட்டுரு. அடுத்தவன் செய்கிறானா நீ என்கரேஜ் கூட பண்ண வேண்டாம், பேசாமல் விட்டுரு. இதுதான் நல்லது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இதே குழப்பு. நாங்கள் நாய் வளர்க்குறோம். இந்த ஏரியாவில் இந்த நாய்க்கு தான் நாங்கள் சோறுப்போம். அதுக்கு அந்த ஏரியாவில் நாங்கள் இருந்த ஏரியாவில் இருந்ததுனாடி இதுக்கு அங்கேருந்து இங்கே வரும் சோத்துக்கும். இது இங்கே இருக்க மாட்டேங்குது. இன்னைக்கு பிடிச்ச எல்லாம் உள்ளே போட்டு வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நாய்ப்பிடி வண்டி வருதம்மா, எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுருக்குறாங்க. நாய்ப்பிடி வண்டி வந்து எல்லாம் பிடிச்சிட்டு போட்டோம் அப்படின்னு. அதுவும் பிடிச்சிட்டு போய் இந்த ஏரியாவில் விட வேண்டாமாம்மா, வேறு ஏரியாவில் விட சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. நன்றி உள்ள ஜீவன் ஒரு நாய். இந்த நாய் இருந்துச்சுன்னா ஒரு திருடன் வருவானா, இல்லை ஒரு பூச்சிப்பட்டை உள்ள வரும். இந்த நாய் இவங்கெல்லாம் எப்படி தெரியுமா, நாயினே சொல்லக்கூடாதுங்க. இங்கெல்லாம் எங்கள் கூட 15 வருஷமாக இருக்கிறாங்க இவங்க 2 பேர். ஒரு பாம்பு வந்தால் விடாது, ஒரு பல்லி வந்தால் விடாது, ஒரு உடக்கை வந்தால் விடாது. எல்லாத்தையுமே பாதுகாப்பாக எங்களை பார்த்துக்கும். ஒரு மயில் கூட வீட்டு மேலே வந்து உட்காரக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பார்த்துக்குவாங்க இவளுக்கு 2 பேரும். அந்த பப்பு வந்து இறந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சோகமான